கொடைக்கானலில் பெய்த கனமழை காரணமாக அடுக்கம் பெரியகுளம் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள செண்பகனூர், வில்பட்டி, பெருமாள்மலை, பேத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அடுக்கம் பகுதியில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பெரியகுளம் செல்லும் மலைச்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர் மழை காரணமாக மஞ்சளார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணை ஏற்கனவே 55 அடியை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடுமலை அருகே திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் மலையடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை தண்ணீர் மூழ்கடித்தது. இந்த நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 14ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் தமிழகத்துக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.